சொல்றாரு, "நீ ஆஃபீஸ் போயிட்டு எல்லா வேலையும் பாருன்னு." அதே மாதிரி அவங்க ஆஃபீஸ் போயிட்டு எல்லா வேலையுமே பார்க்குறாங்க. இத எல்லாமே பசுபதி நோட் பண்றாரு. அப்படியே பார்க்குறாரு. "ஓ! நீ ஆஃபீஸ்க்குலாம் போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ராகினி, பசுபதி. அப்போ காவேரி வந்து ஆஃபீஸ் போறான்னா, விஜய் தலைமறைவாயிருக்காரு. சூப்பர்! இப்ப தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த வெண்ணிலா ஹாஸ்பிட்டல்ல இருக்கால்ல, அவள போய் நம்ம காலி பண்ணணும். அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். அந்த விஜய் அப்படியே உள்ள போயிடுவான். அவன் இதோட ஜென்மத்துக்கும் வெளிய வரமாட்டான். காவேரியோட வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாரு. "அப்பா என்னப்பா பேசிட்டு இருக்க? ஏற்கனவே வெண்ணிலா ஒரு மாரி சீரியஸா தான் இருக்காங்க. அவங்களே செத்து போயிடுவாங்கப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு, அவ சாகறாளோ இல்லையோ, அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆக மொத்தம் நாமளே சாகடிச்சிடலான்னு சொல்றேன். அப்பதான் நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்றாரு. "ஆனா நான் போக முடியாது ஹாஸ்பிட்டலுக்கு. அங்க போனா கண்டிப்பா என்ன கண்டுபிடிச்சிருவாங்க. யாரையாவது ஆள வச்சு நம்ம சாகடிச்சிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாரு. "என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்க?" அப்படின்னு ராகினி சொல்றாங்க. "என்ன ராகினி? இந்த மாதிரிலாம் நீ யோசிக்கவே கூடாது. நம்ம எதிரிய அடிக்கணும்னா கரெக்ட்டா அடிக்கணும். அவங்கள கொஞ்சம் கூட விட்டுறவே கூடாது" அப்படின்னு பசுபதி சொல்றாரு. "சரிப்பா, நீ என்ன சொன்னாலும் அதே மாதிரி பண்ணுப்பா" அப்படின்னு ராகினி சொல்றாங்க. அதே மாதிரி பசுபதி ஆள் எல்லாமே செட் பண்றாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு வெண்ணிலான்ற பொண்ண சாகடிங்க.